Hi friends, welcome to Innovators channel. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா how to remove GreenMate in Adobe After Effects அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க யூடியூப்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Adobe After Effects 2020 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே நம்ம ஆஸ் யூஷுவல் நியூ கம்போசிஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன ஃபைல் தேவைப்படுதோ அதை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். நான் எங்கே வச்சுருக்கணும் அதை தேடி எடுத்துக்கிட்டு கொண்டு வந்தாச்சு. இந்த ஃபைல் இப்போ ட்ராக் பண்ணி கம்போசிஷனை நான் மாற்ற போகிறேன். ரைட், வந்துருச்சு. தென் அதே மாதிரி GreenMate வீடியோவும் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். சேம் நான் எங்கே வச்சுருக்கணும் அதை தேடி எடுக்க போகிறேன். ரைட், GreenMate ஃபைலும் கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் அதை ட்ராக் பண்ணி கம்போசிஷன் ஃபைலில் வந்து நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் தேவைப்படுது, எப்படி எந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து இது ஃபிட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளைட் இமேஜை வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். பண்ணியாச்சு. இப்போ வந்து ரைட் சைடில் டூலில் கீயிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் கீ லைட் அப்படின்ற டூலை நான் எடுக்க போகிறேன். ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து GreenMate ஃபைலில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ண உடனே இங்கே GreenMateலேருந்து ஸ்க்ரீன் கலரில் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், அது ஃபுல்லாக GreenMate ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ளைட் இமேஜ் பார்த்திங்கன்னா GreenMateலேருந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேவையான சைஸு அளவு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஆட் டு அடோப் மீடியா கோடுன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் என்ன ஃபுட்டேஜ் வந்து என்ன கிளாரிட்டி இருக்கோ அது அதே கிளாரிட்டியில் அதில் வந்து கம்மி எம்பியில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கும். உள்ளே வந்தாச்சு. இது லோட் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா இது லோட் ஆகி முடிச்சிடும். வந்துருச்சு. நான் 3 ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபஸ்ட்டு ஒன்று தான் நம்மளுக்கு தேவையான ஃபைலு. ஜஸ்ட் நான் வந்து அதை ரெண்டரையும் கொடுக்க போகிறேன். 1 செகண்ட். ரைட் சைடில் கார்னரில் க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் தெரியும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு காமிக்கும். கீழே சின்ன ஃபைலுன்றனால இவ்வளோ ஸ்பீடாக டவுன்லோட் ஆகுது. இதே கொஞ்சம் பெரிய ஃபைல் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த டைம் எடுத்துக்கும். ஜஸ்ட்டு இது இப்போ முடிய போகுது. பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அந்த எக்ஸ்போர்ட் ஆன ஃபைலை நீங்கள் போய் எங்கே எக்ஸ்போர்ட் ஆகிருக்கோ பார்த்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.